காலையில் வேலைக்கு போகும்போது ரிட்டர்ன் வரும்போது கிண்டல் பண்ணுவோம். அப்புறம் நாளடைவில் என்ன ஆச்சுன்னா அதுக்கு ஒரு பணியோட செய்யலாங்கிற எண்ணம் தோணுச்சு எனக்கு. அதுக்கு ஒரு முறைப்படி நம்ம ஒரு 6 பேரில் செஞ்சுக்கலாம். அப்புறம் கலெக்டருக்கு ஒரு மனு கொடுத்தேன், மண்டே பெட்டிஷன் கொடுத்தேன். உடனே மற்ற அதுக்கு கீழே அதிகாரி கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு என்ன இந்த ஓஏபி பணம், அப்புறம் இலவசமான வேட்டி சட்டை, உணவு இதெல்லாம் அதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. அதே ஆர்ஐ எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, அவசரப்பட்டு கொட்டாய் போட வேண்டாம். அப்போ ஏதோ எதிர்ப்பு ஆயிடுச்சு. வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஐக்கியமாக உட்காந்துருப்பாங்க, அங்கேயே உட்காருவாங்க. அந்த அம்மாவை வந்து தன் மடியில் படிக்க வைப்பார். ஐயா வணக்கம். வணக்கங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். ஐயா என் பேர் மாரிமுத்துங்கய்யா. நான் ஒரு புகைப்படம் எடுக்கிற தொழில் செஞ்சிட்ருக்கேன். நான் வந்து ஒடுவந்தூர், சொந்த ஊர் ஒடுவந்தூர். இப்போ சித்தர் பாட்டிங்க இருக்கிற காலத்தில் நான் ஒடுவந்தூர்லேருந்து மோகன சுகர் மில்லுக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தேன். போகிற வழியில் அம்மா பார்ப்பேன். அம்மா பார்த்தோன்னா அவர் சித்தர் பாட்டி சாமிங்கிற எண்ணம்லாம் எனக்கு தெரியாது. அவங்களோட மகிமையை பற்றி எனக்கு தெரியல. இப்போ எல்லாம் மகிமையை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கு பண்ண தெரியாது. அப்போ ஒரு வயசானவங்க நம்ம தாய் போல் நினச்சிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, நடந்து போய் சாப்பாடு வாங்க முடியாது. சாப்பாட்டுக்காக ஒரு தடத்தில் உட்காந்துருந்தாங்க. எங்கே சாப்பாடு போடுறாங்களோ அங்கே நவுந்துக்கிட்டே போவாங்க. அந்த நவுந்து முடியாத அளவுக்கு நடந்து போவாங்க, நடக்க தான் முடியாது, நவுந்து போவாங்க. அந்த தாரையை பார்த்து அவங்க எங்கே இருப்பாங்கன்னு ஒரு யூகம் பண்ணிக்குவோம். அவர் போகும்போது நான் கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு போவோம். காலையில் வேலைக்கு போகும்போது ரிட்டர்ன் வரும்போது கிண்டலும் பண்ணுவோம். அப்புறம் நாளடைவில் என்ன ஆச்சுன்னா அதுக்கு ஒரு பணியோட செய்யலாங்கிற எண்ணம் தோணுச்சு எனக்கு. அம்மாவுக்கு பசியில் இருக்கிறாங்க, நம்ம போய் சாப்பிட்றோம், பசிக்கு நம்ம சாப்பிட்றோம். அந்த சாப்பிட்ற நேரம் இவங்களை நினைப்போம். அப்போ அவங்க பசியில் இருப்பாங்களேங்கிற தோணுச்சு. ஒரு மறுநாள்லேருந்து சாப்பாடு போடுவோம். அப்புறம் எத்தனை காலமாக அவங்க இங்கே? ஐயா ஒரு இப்போ கரெக்டாக என்னால் சொல்ல தெரியல. ஆனால் நீங்கள் இருந்த காலம் எவ்வளோ காலத்துக்குங்க நீங்கள் பார்த்து நீங்கள் இப்போ நீங்கள் இருந்த காலங்கள் மொத்தமாக எத்தனை வருஷம்? ஒரு 10 வருடம் முன்னான்னு சொல்லலாம். 10 வருடங்கள் இருக்கும். 10 வருஷம். அதாவது நவலடியான் கோயிலிருந்து அவங்க சுண்டா ஒடுவந்து சொல்லானவங்களுக்கு நவுந்துகிட்டே போவாங்க. இடையில எங்கே சாப்பாடு போடுறாங்க அங்கே சாப்பிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி அதுக்கு இடையில என்னாச்சுன்னா அந்த அம்மாவில் நடக்க முடியாமல் ஒரே இடத்துல இருந்துட்டாங்க. எங்கே இப்போ நீங்கள் ஷூட் பண்ணீங்க பாருங்கள், அந்த இடத்துல ஐக்கியமாயிட்டாங்க, நவுக்க முடியல. அப்போ அந்த இடம் சுண்டக்காசில் கோயிலில் ஒரு இன்னைக்கு வந்து அந்த இடம் சுத்தம் பண்ணிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ண முடியல, போதர் மாதிரி தான் இருந்தது. அப்போ இந்த பக்கம் காலையில் வெயில் இந்த பக்கம் இருக்கும், அப்போ வந்து இந்த இடத்துல இருந்தாங்க. சாயந்தர நேரத்துக்கு அந்த இடம் போயிடுவாங்க. இது தெரியும், அந்த வெயிலுக்காக போனாங்க. அப்போ அந்த நேரம் அவங்களுக்கு வெயில் உடம்புல படுது, சூடு தெரியுது. அப்புறம் சூடு கீழெல்லாம் தெரியல, தண்ணி இருந்தாலும் தெரியாது, சூடு இருந்தாலும் தெரியாமல் ஒரு காலம் வந்துருச்சு. அதுக்கு பிறகு தான் எல்லாரும் மக்கள் வர ஆரம்பித்தாங்க. ஏன் அந்த மக்கள் என்ன 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 இது வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கறதுக்கு ஒரு ஏதோ ஒரு சித்தர் மாதிரி தெரியல அவங்க நடந்து போகிறாங்க. ஏன் மக்கள் மத்தியில் வந்து அவங்க அப்போ அவங்களுக்கு அதை புரிஞ்சிட்டாங்க. மற்றவங்க வந்து இது சாமிங்கிற மாதிரி புரிஞ்சிட்டாங்க. இதில் இடையில பார்த்தீங்கன்னா அம்மாவுக்காக ஒரு கொட்டாய் போடலாம், மலையில் நனைஞ்சாங்க, ஒரு கொட்டாய் போடலான்னு ஏற்பாடு பண்ணோம். அதில் நிறைய பேர் நான் தர்றேன் இது தர்றேன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் எதிர்ப்பு மாதிரி இருந்தது. அப்புறம் சரி ரோடு ஓரத்தில் இருக்காங்களே, அதுக்கு ஒரு முறைப்படி நம்ம ஒரு 6 பேரில் செஞ்சுக்கலாம். அப்புறம் கலெக்டருக்கு ஒரு மனு கொடுத்தேன், மண்டே பெட்டிஷன் கொடுத்தேன். நீங்கள் தான் பண்ணி? நான் தான் கொடுத்தேன். என் பேர் மாரிமுத்துங்கய்யா. ஒரு மண்டே பெட்டிஷன் கொடுத்தேன். கொஞ்சம் சாவகாசம் டைம் கொடுத்தீங்கன்னா டேட்லாம் எடுத்து கொடுத்துருவேன். பரவாயில்ல, அது ஃபைல் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். அது தொலை பார்த்தா கிடைக்கும். இப்போ விட்டாச்சு எடுக்கிடம். அப்போ வந்து மனு கொடுத்தேன். கலெக்டர் மனு கொடுக்கும்போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா உடனடியாக அதுக்கான ஆக்ஷன் எடுத்தாங்க. அதுக்கு அம்மாவுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சாங்க. அப்போ நான் கை கட்டி நின்றுக்கிட்டு இருந்தேன். ஒரு கலெக்டர் பேசும்போது நான் குறுக்கால பேச முடியாதுல்ல. உடனே மற்ற அதுக்கு கீழே அதிகாரி கூப்பிட்டு அந்த அம்மாவுக்கு என்ன இந்த ஓஏபி பணம், அப்புறம் இலவசமான வேட்டி சட்டை, உணவு இதெல்லாம் அதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. இப்படியே நின்றுக்கிட்டு கடைசியாக என்ன பண்ணிட்டு, ஐயா அதெல்லாம் தேவையில்லைங்க அம்மாவுக்குன்னு. என்ன ஏன் தேவையில்லை, நீங்கள் அந்த அம்மாவுக்கு பசி நேரத்துக்கு சாப்பாடு வந்துடுதுங்க, அப்போ இது தேவையில்லை. உடையெல்லாம் என்ன பண்ண, உடையெல்லாம் வந்துடுதுங்க, வழியில் போகிறவங்க வரவங்க கொடுத்துட்றாங்க, நிறைய பேர் கொடுப்பாங்க. அப்போ அது அப்போ என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னாரு. ஐயா நம்ம நலையாமல் இருக்கிற கொட்டாயின்னு போடணும், அது மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு. அப்புறம் உடனே ஆர்டர் போட்டாங்க. கலெக்டர் இவங்க ஆர்ஐ கூப்பிட்டாங்க. ஆர்ஐ குவார்ட்டர்ஸ்லேருந்து மறுநாள் எனக்கு ஆள் வந்தது. போனோன்னே ஆர்ஐ கேட்டார் என்னன்ட்டு. அப்புறம் போய் இடத்த பார்க்கலான்னாரு. பார்த்தாங்க, சுற்றி கல்லெல்லாம் நட்டு இந்த குச்சி நட்டுட்டு வந்தாங்க. அப்புறம் சமாபதி நடந்தது. சமாபதிக்கு பிறகு அங்கே கொட்டாய் போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆர்ஐ இவருடைய இது. அப்புறம் அந்த சமாபந்தி முடியறதுக்கும் அந்த கொட்டாய் போடுறதுக்கு இடையில நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம மரம் தந்தாங்க, கீத்து கொடுத்தாங்க, இதெல்லாம் தர வேண்டாம், இப்போ அந்த இடத்துக்கு கொஞ்சம் போட்டோம்னா கரையாந்துன்றோம், நம்ம செட் பண்ணும்போது கொடுங்க அப்போ போட்டுக்கலாம் அப்படிங்கிற இடையில அதே ஆர்ஐ எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, அவசரப்பட்டு கொட்டாய் போட வேண்டாம்,
அப்போ ஏதோ எதிர்ப்பு ஆயிடுச்சு ஆச்சா, அப்படி விட்டாச்சு. அப்புறம் நாளடைவில் என்ன நடந்ததுன்னா நிறைய பேர் வந்தாங்க. வரும்போது ஆட்டோமேட்டிக்காக கொட்டாய் எலும்பு. சரி. நிறைய பேர் வந்து வெளியூர்காரங்க டாக்டர் கொடுமுடியிலேருந்து டாக்டர் நடராஜ் டாக்டர் ஒருத்தர் வந்தார். அவங்க வாரம் 3 நாள் காலை 4 மணிக்கு வந்துடுவார். வந்துட்டு அதே இடத்துல இருப்பார். இருந்துட்டு மத்திய ஒரு டாக்டர் ஐயா வந்து இப்போ இந்த ஊரில் இருக்கிற போது தான் உங்களுக்கு அறிமுகம். ஆமாம் இங்கே இருந்தார். முன்னாடி அவங்களுக்கு தெரியாது. இங்கே இருந்து தான் வந்துட்டு அப்புறம் அம்மாவை கூப்பிட்டு அந்த அம்மா வரல. யார் கூப்பிட்டுக்கு நான் வரல, போகலை. அப்புறம் இடையில என்ன ஆச்சுன்னா அடிக்கடி வருவார். ஏன் அவங்க கூப்பிட்றாங்க? ஏதோ பவர் இருக்குது அதெல்லாம் தெரியாது. கொண்டு போய் வைக்கலாம், ஒரு அடைக்கலாம் இருக்கு. ஒரு வீட்டில் கொஞ்சம் அடைக்கலாம் கொடுக்கலாமா நம்ம கூப்பிட்டோம் இல்லையா, அந்த மாதிரி எண்ணத்தில் கூப்பிட்டாங்க. நம்ம தெரியாது கூப்பிட்டாங்க. எங்கேயும் அம்மா போகலை. அப்புறம் மறுபடியும் எப்போயும் ரெகுலராக வரும்போது ரெகுலராக வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சுற்றிக்குள்ளே அந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் உடச்சி அந்த கொட்டாய் மேலேயே விழுந்துருச்சு. சரிங்க. அந்த கொட்டாய் போட்டிருந்தேன் இல்லைங்களா, அந்த கொட்டாய் மேலேயே அந்த காம்பவுண்ட் சார் விழுந்துருச்சு. அப்போ ரெகுலராக வர்ற மாதிரி வந்தார். அம்மா இப்போயா போலாமல் உடனே வண்டி ஏறலான்ட்டுருச்சு. அப்புறம் கூட்டிகிட்டு போய் அவங்க விட்டுட்டு தான் எனக்கு ஃபோன் பண்ணார். மாறிட்டு இந்த மாதிரி அம்மா இங்கே கொண்டு வந்துட்டேன்னாரு. ரொம்ப சந்தோஷம்னு. ஏதோ ஒரு இடத்துல நலையாமல் இருக்குல்ல அப்படின்னா. அதுக்கப்புறம் இப்படி வருவோம் போகிறதுக்கு. அதுக்கப்புறம் நிறைய பேர் மக்கள் வர்றாங்க. அதான் நடந்தது. இப்போது இந்த எல்லாம் பாட்டி சித்தருங்கிறது எல்லாம் கன்ஃபார்ம் ஆச்சு. அவங்க இப்போ ஜீவசமாதியும் வந்து இன்றைக்கி வந்து அருந்தோண்டி மலையில் இருக்குது. அவங்களால உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் நடந்திருக்கும் இல்லையா? அந்த ஒரு அனுபவங்களை அவங்கள ஐயா என்ன சொல்லணும்னா, வயிறு வலி வந்ததுன்னா வலிக்குதுன்னு தெரியும். வரலேனா அதுதான் ஒரு ஆன்மீகத்தில் ஒரு பெரியவங்களுடைய அனுக்கிரகம் இருந்துச்சுன்னா வராமல் தடுத்துக்குவாங்க. எனக்கு தெரிஞ்ச அன்பை. எனக்கு வந்து அதாவது ஏதோ புதுசாக ஒரு அதிர்ஷ்டம் நடந்தது, ஒரு பெருசாக லாடிச்சிட்டு விழுந்தது அப்படின்னு சொன்னால் சொல்ல முடியும். எப்பயும் நடக்கும்போது வந்து அது பெரிய பிரச்சனை வரல. பெரிய விஷயம். அதான் உண்மை. அதான் வந்து எதுவுமே ஒரு கெடுதல் நடக்காம நல்லது இப்படியே இருக்குன்னு நினைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? உடல் ஆரோக்கியத்தோட மனநல ஆரோக்கியத்தோட நல்லது இருக்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். அதுவே ஒரு கடவுள் கிருபை தான் நமக்கு. அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. சந்தோஷம். வேற ஏதாவது நீங்க பாட்டி சித்தரை பத்தி சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? வேற என்னால அவ்வளோதான் எனக்கு தெரியும். அதாவது அவங்க சாப்பாடுனா பர்டிகுலராக ஒரு நபர் மட்டும் கொடுத்த மாதிரி இல்லை, நிறைய பேர் கொடுக்கலாம். நம்மளும் ஒருத்தர். இப்போ அதுக்கு முன்னால் என்ன பண்ணுவோம்னா கேட்டிங்கன்னா, போவேன் சுற்றி பார்ப்பேன். பார்த்துட்டு யாரும் இல்லாத சமயத்தில் உள்ளே போவேன். ஏன்னா வெக்கம் அந்த அசிங்கத்தில் போகிறதா, அந்த மாதிரி அசிங்கம்லாம் கிடக்கும். எல்லாம் இல்லாத சமயத்தில் போய் அந்த குடம் ஒன்று இருக்கும், அதை எடுத்துகிட்டு போய் அந்த பக்கம் அந்த நீ சொன்னீங்கள ஒரு அந்த ரைஸ் மில்லுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பைப்பு வரும், வீதி பைப்பு வரும். அதில் தண்ணி பிடிப்போம். தண்ணி பிடிக்கும்போது குடம் பார்த்தா அசிங்கமாக இருக்கும். அதை கூட கையோட்டு கழுவ மாட்டேன். அப்படியே பிடிச்சி வந்து வச்சுட்டு ஓடியாந்துருவேன். ஏன்னா என் பொண்ணு சண்டை பிடிப்பா. போனியே பாட்டிக்கு இட்லி கொடுத்தியா, சாப்பாடு வாங்கிட்டு போய் கொடுத்தியா அப்படின்னு என் பொண்ணு திட்டம். இங்கேருந்து போகும்போது அம்மா பார்க்க போவேன். போகும்போது நான் சொல்லிட்டு போனேன் ஏதாவது கொடுத்துருவாங்க, எனக்கு கொண்டு கொடுக்க சொல்லி. சொல்லாமல் போயிட்டேன்னா அங்கேருந்து கொண்டு கொடுக்கணும். அம்மா வீட்டிலேருந்து வரும்போது கொடுத்துட்டு வரணும். ரெண்டுமே செய்யாமல் விட்டுனா என் பொண்ணு திட்டம். கடமைகள் உங்கள்கிட்ட இருந்தாலும் அங்கேருந்து வருது. ஆமாம், என் பொண்ணு திட்டுவா. இப்போ சென்னையில் படிச்சுட்டு இருக்கா, சிஏ பண்ணுறான். அவள் திட்டுவா. அப்போ அதுக்காக நான் அந்த குடும்பத்துக்காக திட்டுவாங்களேங்கிற பயந்த சேர்ந்து அப்புறமே அடிமையாயிட்டேன். அப்புறம் என்ன நடந்ததுன்னா, இந்த டாக்டர் சொன்னேன் இல்லையா, இவங்கெல்லாம் ஈரோடுக்காரங்க எல்லாமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவாங்க. வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே ஐக்கியமாக உட்காந்துருப்பாங்க. அங்கேயே உட்காருவாங்க. அந்த அம்மா வந்து தன் மடியில் படிக்க வைப்பார். இவர் படுத்துக்குவார். அந்த மூட்டை மேலாம் படுத்துருப்பார். அப்போ எந்திரிச்சு வெளியே வரும்போது இந்த அசிங்கம்லாம் கீழே கொட்டும். அந்த டாய்லெட்லாம் இருந்திருக்காங்களா, அது கீழே கொட்டும். அப்போ யோசிச்சேன் நான், இவ்வளோ பெரியெல்லாம் வந்து உட்காந்து எந்திரிச்சு போகிறேன், நம்ம ஏன்டா அப்படிங்கிற மாதிரி வந்தது. அப்புறம் வந்து இந்த குடும்ப ஐயர்லாம் வருவாங்க. அவங்களாம் பார்த்தி அங்கே உட்காந்து சாப்பிடுவாங்க. நிறைய பேர் வந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம இவங்கெல்லாம் உட்காருக்கும்போது நம்ம ஏன் உட்காரக்கூடாங்கிற இறங்கி வந்தேன். அதுக்கு முன்னாடிலாம் கெத்தாக தான் இருந்தேன். கொஞ்சம் அச்சம். புரியுதுங்க. அது எப்போதுமே அந்த மனசில் அந்த ஒரு இருக்கும் இறங்க தான். அப்புறம் பார்த்தா நம்மளோட பெரியவங்களாம் உள்ளே போகிறாங்க வர்றாங்களா, நம்ம என்னோட பெரிய ஸ்கோத் அப்படிங்கிற மாதிரி அப்படி வந்தோம். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அனுபவம்லாம் இருந்தாக்க அம்மா வந்து நம்ம பெரிய மாளிகை கட்டிடுறோம் அந்த இடத்துல. சித்தர்கள் வந்து நினைக்கிறதே ரொம்ப புண்ணியம். அப்போ சித்தர்கள் வாழ்ந்த இடத்துல நம்ம வாழ்றதுங்கிறது பெரிய. இப்போ கோச்சிக்க கூடாதுங்க. இப்போ 2 செகண்ட் முன்னாடி உள்ளே வந்தேன் பாருங்க. அப்போ ஒரு ஃபோன் வந்தது. அந்த அம்மா சித்தரை பற்றி ஒரு 11 மணி சுமாருக்கு அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அவராக பேசினார், ஒரு சித்தர் பேசினார். இப்போ நீங்கள் எனக்கு வந்து சார் கூப்பிட்டதுக்கு அப்புறம் ஃபோன் பண்ணேன். அவருக்கு நான் அவரோட பர்மிஷன் கேட்குறேன். இந்த மாதிரி அந்த சித்தரை பற்றி ஒருத்தர் பேட்டி கேட்ட வந்திருக்காங்க, போயிட்டு வரட்டுங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் கூப்பிட்டேன். அவர் அப்போ எடுக்கலை, ஆனால் இப்போ அட்டன் பண்ணுறாரு. ஏதாவது சில வார்த்தைகள் பேசியிருக்காங்களா? இப்போ அவங்கள்ட்ட பேசணும்னா வச்சுக்கோங்க ஐயா, அம்மா பாட்டிகிட்ட பேசணும்னா நல்ல வார்த்தை வராது. அடி வாங்கியிருக்கோம், டீயை தலையில் ஊற்றிருக்காங்க.
நான் வெள்ளை சட்டையோடு போவேன். அப்புறம் பார்த்தா சட்டை அழுக்காக இருக்கும். இன்னொன்று சொல்ல போனால் நானும் ஐயாவும் பொன்றவையும் அங்கே போயிருந்தோம். யாரோ முக்கியமான விஐபி கூப்பிட்டு வந்தார். இப்படி லைனில் உட்காந்துருக்கோம். நான் இந்த இடத்துல உட்காந்துருக்கேன். வரிசையாக உட்காந்துருக்காங்க. அம்மா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சாப்பிட்டு இருக்கும்போது நல்ல டென்ஷனில் பேசுகிறாங்க. பயங்கரமாக திட்டுனாங்க. கெட்ட வார்த்தை. கோவம் வந்து அதிகமாக வரும். பயங்கரமாக திட்டுவாங்க. திட்டுனா என்ன ஆச்சுன்னா நான் அந்த சுச்சுவேஷன் மாற்றலாங்கிறதுனால அவங்கள கொஞ்சம் பேட்டி கேட்குமே. புதுசாக வந்திருக்காங்க. புதுசாக வந்தவங்க நல்ல சந்தோஷமாக போட்டுமே. ஏன்டா இதுக்கு அங்கே வந்தோன்னா அந்த ஃபீல் வரக்கூடாது. அதனால் இப்போ நமக்கு தெரியும் அம்மா பற்றி இப்படி தான் பேசுவாங்கன்னு தெரியும். அவங்களுக்கு தெரியாது. பெருசாக நினச்சி வந்திருப்பாங்க. அப்போ இதுக்காக நம்ம அங்கேருந்து அங்கே வந்தோம் அப்படிங்க மனசு பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்காக அம்மாட்ட நான் அந்த ரேக்கை மாற்றினேன். மாற்றும் போது ஓங்கி ஒரு அட்டி அந்த சாப்பாட்டோட சாப்பாடை தட்டுக்கிட்டே. ஏன்னா மட்டன் சாப்பிடாதேன் நான். அந்தம்மா மட்டனோட சாப்பிட்டு இருந்தாங்க. அதோட ஒரு அட்டி சவுறு எல்லாம் சட்டைக்கிட்ட எல்லாம் அந்த சாதம் கொட்டி வச்சு பாக்கிட்ட சாதம் இருக்குது. அப்புறம் நான் போய் கழுவுறேன். கழுவிட்டு போகிறேன் வீட்டுக்கு போய் சொன்னேன். எங்கள் வீட்டில் மீண்டும் தட்டை போடுறான். ஏன் தட்டை போட்டான்னா ஏன் கழுவினேன் அப்படியே வர வேண்டியதானே. எங்க நீங்கள் பஸ்ஸில் போகிறது அப்படியே இங்கே போகும்போது காரில் போயிட்டேன். புரியுது. வரும்போது நான் பஸ்ஸில் வரணும். அப்போ அந்த சாம்பாரோடு போய் நம்ம பஸ்ஸில் அலோவ் பண்ண மாட்டாங்கல்ல, கஷ்டமாக இருக்கும். அதனால் கழுவுனுங்கிறேன். அப்படியே வந்திருக்கலாமே, நமக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சிது அப்படின்னு. அந்த சித்தர்களுடைய இந்த வாக்கியங்கள், அந்த சித்தர்களுடைய சூட்சமங்கள் எல்லாம் நமக்கு வந்து புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். எல்லாருக்கும் புரிஞ்சுட்டு அப்புறம் சித்தத்துக்கு அப்புறம் ஒன்றுமே இல்லையா, சூட்சமும் ஒன்று இல்லாமல், அதனால் ஆமாங்க இல்லாமல் போயிடும். அதனால் அந்த சூட்சமங்களை புரிஞ்சுக்கிட்டவங்க ரொம்ப குறைவு. அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்க வாழ்க்கையில் நிறைய பேர் வந்திருக்காங்க இல்லைங்களா. பையா கேட்ட மாதிரி வந்து நான் அவங்கள்ட்ட எதிர்பார்க்க, அதாவது என்ன சொல்லணும்னா எதிர்பார்த்து நீங்கள் பண்ணல. எனக்கு எதிர்பார்ப்புனா தெரியல இதுதான் அப்படிங்கிறது தெரியல. அது தெரியாது. இல்லை கேட்க முடியாது. கேட்டாலும் பதில் வராது. கேட்டோம்னா பதில் வராது. அடி தான் விழுவும். அடி வாங்கணும் அப்படின்னா போய் உட்காரலாம். அடிக்கணும், அடி வாங்கணும் அப்படின்னா உட்காரலாம். பக்கத்தில் உட்காந்தா அப்புறம் சமயத்தில் கீழே படுத்து கீழே ஆசீர்வாதம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஆசீர்வாதம் பண்ணோம்னா என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி இந்த சட்டை பேலர் காலர் இருக்குல்ல, அந்த அட்ரஸ்லாம் படிப்பாங்க. இதெல்லாம் பண்ணுவாங்க. இப்படி தட்டி விடுவாங்க. ஒரு சும்மா தட்டுவாங்க. ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. ஆசீர்வாதம் பண்ணுறாங்களா இல்லை அடிக்கிறாங்களா தெரியாது. நான் மடியில் படுப்பேன். பயந்து தான் அப்பையும் அரைக்குறையான மனசில் தான் அடிப்பிடாமல் விழுந்துட்டா என்ன நடக்குதோ தெரியாமல் விழுவோம். அப்புறம் தலையிலையும் தட்டுவாங்க. அந்த காலர் மட்டும் எடுத்து பார்ப்பாங்க. இதெல்லாம் நடக்கும் ரெகுலராக. அப்புறம் பிள்ளைங்க பசங்களோட மட்டும் அங்கே போகிறது கொஞ்சம் ஒதுங்குவோம். பொண்ணுங்களோட போனோம்னா, நம்ம பொண்ணுங்களோட கூட போனோம்னா அந்த கெட்ட வாதெல்லாம் வரும்ல. என் பொண்ணு ஏற்றுக்குவா. என் பையனும் பொண்ணும் கூட்டிகிட்டு போனோம்னா என் பையன் அங்கே போய் நின்றுக்குவான். வரமாட்டான். கிட்ட போய் திட்டுவான். அவனுக்கு இன்னும் கூட இருக்கான். ஆனால் அம்மாவோட ஈடுபாடு இல்லை. அவனுக்கும் தங்கச்சி கூட வந்திருக்கு இல்லையா, அதனால இந்த கெட்ட வார்த்தையே தம்பி அண்ணன் தம்பி கேட்க கஷ்டமா இருக்கு. ஆமாம், அதனால் தூரம் போயிடும். ஒவ்வொரு பிறந்த நாளுக்கு அம்மாட்ட போய் ஆசீர்வாதம் பண்ணுவான். என் பிள்ளைக்காக வருவான். நான் போகலனா கூட என் பொண்ணு கூப்பிடும். அந்த ட்ரெஸ்ஸை கொண்டு அவகிட்ட கொடுத்து அம்மாகிட்ட கொடுத்து வாங்கி போட்டுக்கும். என் பொண்ணு இப்போ அது சென்னையில் சிஏ பண்ணிட்டு இருக்கா. இப்போ வந்தேன்னு சொன்னால் கூட சந்தோஷப்படும். ரொம்ப சந்தோஷம். சரிங்க, வாழ்க வளமுடன். முதல் அனுபவம் எனக்கு எப்படின்னா, போனால் பாக்கெட்டில் கை விடுவாங்க, கார்டு ஏதாச்சும் இருந்தால் எடுத்துக்குவாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.